11 வகையான ஆடல் வகைகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அல்லியம், கண்ணன் வந்து யானையின் தந்தத்தை வந்து ஒழித்ததை காட்டும் ஆடல் இது. கொடுகொட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து முப்புறத்தை எரித்த போது நெற்றியில் வந்து கை கொட்டி ஆடிய பாடல். முருகன் வந்து அவுணரை வந்து வென்ற போது ஆடிய ஆடல் வந்து பார்த்திங்கன்னா குடைக்கூத்து. கண்ணன் தன் பேரனான அருணித்திரனை வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களிடம் இருந்து மீட்பதற்காக ஆடிய ஆட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா குடக்கூத்து. சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா முப்புறத்தை எரித்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன். கண்ணன் வந்து வாணன் என்னும் அசுரனுடன் போர் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஆடிய ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியம். அல்லியம் மல்லியம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சூரபதுமனை வந்து பார்த்திங்கன்னா வென்ற பிறகு கடலை வந்து மேடையாக கொண்டு முருகன் வந்து ஆடிய ஆட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா துடி. நெக்ஸ்ட்டு இந்திரன் மனைவி ஐராணி வந்து பார்த்திங்கன்னா உழுத்தி உருவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஆடிய ஆட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா கடையம். காமன் தன் மகனான அருணித்தனை வந்து பார்த்திங்கன்னா சிறை மீட்பதற்காக வாணனுடைய சோ என்னும் நகரத்தில் வந்து பேய் உருவம் கொண்டு ஆடிய ஆடம் என்னன்னு பார்த்திங்கன்னா பேடு. கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரரை வந்து கொல்வதற்காக ஆடிய மாட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா மரக்கால். அசுரரை வெல்ல திருமகள் வந்து பார்த்திங்கன்னா ஆடிய ஆடல் பார்த்திங்கன்னா பாவை. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது பார்த்துக்கோங்க. அசுரரை வெல்ல வந்து பார்த்திங்கன்னா திருமகள் ஆடிய ஆடல் என்னன்னு பார்த்திங்கன்னா பாவை. கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரரை வந்து கொல்வதற்காக ஆடிய ஆடல் என்னன்னு பார்த்திங்கன்னா மரக்கால். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.